ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு மறுபடியும் உங்களை சந்திப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒருவேளை இன்றைக்கு ஆஷ் வென்ஸ்டே, சாம்பல் புதன்கிழமை என்பதினாலே ஒரு சில சகோதரர்கள் சகோதரிகள் கலந்து கொள்ள முடியவில்லை. மற்றபடி வந்திருக்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஏற்கனவே போன வாரம் நம்ம படித்த காரியங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறேன். பவுல் கிறிஸ்துவுக்குள்ளே பலப்படுவதற்கு, உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு உறுதியான ஊழியராக மாறுவதற்கு பல்வேறு காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் பங்காற்றியது. தேவனோடு உள்ள உறவு, தேவனை அறியும் அறிவு, தேவனுடைய ஆவியானவரின் நிறைவு, தேவனுடைய பிள்ளைகளுடைய உறவு, இதெல்லாம் நம்ம படிச்சோம். ஏறக்குறைய 16 வாரங்கள் நம்ம படித்தோம். கடந்த வாரம் படிக்க ஆரம்பித்த காரியம் என்னன்னா, உறுதிப்படுத்திய உபத்திரவங்கள். வாழ்க்கையிலே பாடுகள் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்லும் போது பவுல் பலப்பட்டார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். போன வாரம் பார்த்த காரியங்கள் என்னன்னா, முன்னறிவிக்கப்பட்ட பாடுகள். தேவனுடைய திட்டம் என்றைக்கு பவுலுக்கு அறிவிக்கப்பட்டதோ அன்றைக்கே பாடுகள் முன்னறிவிக்கப்பட்டது. முக்கியமாக நம்ம பார்த்த வசனம் அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 15வது வசனங்கள். அவர் யார் யாருக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்பதை ஆண்டவர் அனனியாவோடு பேசுகிறார். பேசிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த 9வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லி சொல்றார். புதிய விசுவாசி, ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர், அந்த ஏற்றுக்கொண்டு புதிதாக இருக்கக்கூடிய விசுவாசி இடத்துல ஆண்டவர் பாடுகளை குறித்து பேசுகிறார். ஒருவேளை இதை குறித்து நம்ம படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவுடைய போதனையை குறித்து படித்தோம். பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார். அப்போஸ்தலர்கள் இதை குறித்து பேசினார்கள். மூன்றாவது, பவுலுடைய வாழ்க்கை போதனை பாடுகள் உண்டு என்பதை முன்னறிவித்தது. அதே போல அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்த சீஷன், பாடுகளை குறித்து பேசினார். சரி, இன்னைக்கு பவுலுடைய பாடுகளை குறித்து படிக்க போறோம். அதற்கு முன்பாக போன வாரம் சகோதரர் பரமாத்மா கேட்ட கேள்விக்கு ஒரு சில பதில பார்த்துட்டு கர்த்தர் சித்தமான வர்ற நாட்கள்ல பார்க்கலாம். அதாவது உபத்திரவங்கள், பாடுகள், இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற பல்வேறு விதமான வார்த்தைகள் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. ஒருவேளை அந்த வார்த்தைகள்ல ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் சித்தமான வர்ற நாட்கள்ல டீட்டெயில்டா பார்க்கலாம். வேதத்திலே உபத்திரவங்களுக்கு பல்வேறு விதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். நம்ம அருமையான சகோதரர் சாமுவேல் அவர்கள் வாசிப்பார்கள். தம்பி அன்மியூட் பண்ண முடியுதாமா? டி சாம். 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். தேங்க்யூ தம்பி. இந்த 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல சொல்லும் போது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அஃப்ளிக்ஷன்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. உபத்திரவம்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல ஷேர் இல் ட்ரீட்மெண்ட், மற்றவர்கள் நம்மை தவறாக பயன்படுத்துவது, இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:9. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. இந்த இடத்துல எந்த வேர்டு பயன்படுத்தப்பட்ட? ஹார்ட்ஷிப்ஸ், கடினமான பாதை. சுவிசேஷத்தின் நிமித்தமாக நான் கடந்து செல்லக்கூடிய கடினமான ஒரு பாதைன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எபிரேயருடைய 3வது கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த இடத்துல தீங்கு அனுபவிக்கிறவர்கள், சஃபர் அட்வர்சிட்டின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஒரு எதிர்மறையான பாதகமான ஒரு சூழ்நிலையை அனுபவிப்பது
பாடுகள் என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் பொதுவாக எபிரேய வார்த்தையில பாடுகள் அல்லது சஃபரிங்ஸ் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சேவல். சேவல் என்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. SE ஸ்பேஸ் VEL. அது எதை குறிக்குதுன்னா பிசிக்கல், ஸ்பிரிச்சுவல், மென்டல், எமோஷனல் அண்ட் ஆர் சைக்காலஜிக்கல் பெயின் அண்ட் agony one may feel. Physical, spiritual, mental, emotional or psychological pain and agony one may feel. அதாவது சரீர பிரகாரமாக, ஆவிக்குரிய பிரகாரமாக, மனதளவிலே, உணர்ச்சியின் அளவிலே, மனதளவிலே ஒருவர் அனுபவிக்கக்கூடிய வேதனையும் கண்ணீரும் பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோர் வேர்டு வேதாகமத்துல ஒரே ஒரு இடத்துலதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ ஹீப்ரூல பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை எந்த விதத்திலாவது ஒரு மனிதன் வேதனையை அனுபவிப்பானால் அந்த வேதனையை உபத்திரவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒருவேளை சரீர பிரகாரமான வேதனையா இருக்கலாம், ஆவிக்குரிய பிரகாரமான வேதனையா இருக்கலாம், அல்லது மனதளவிலே உள்ள வேதனையாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒருத்தர் நம்மளை அடிச்சா அல்லது ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தால்தான் ஆண்டவருக்காக உபத்திரவப்படுவது, அல்லது சேவானை போல கல்லெறியப்பட்டு கொல்வதுதான் உபத்திரவப்படுவது என்று நம்ம யோசிக்கிறோம். உண்மைதான், அந்த உபத்திரவம் சரீர பிரகாரமாக நம்மை அதிகமாக பாதிக்கிறது. அதே போல பல்வேறு விதங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்கள். பல்வேறு விதங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் பாடுகள் வழியாக கடந்து செல்கிறார்கள். ஒருவேளை உலகத்துல ஜெனரலா நீங்க போய் கூகுள்ல போய் வாட் ஆர் த சஃபரிங்ஸ் சொல்லி ஒரு நெட்ல அடிச்சு பார்க்கும்போது 8 காரியங்களை சஃபரிங் சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதை படிக்கும்போது ஒருவேளை வேடிக்கையா இருக்கும். பட் உபத்திரவம் சொல்லி சொல்லும் போது உலக மக்கள் அல்லது தேவனை அறியாத மக்களுடைய பிலாசபி, தத்துவம் என்ன சொல்லுதுன்றத பார்ப்போம். ஒண்ணு, சஃபரிங் ஆஃப் பர்த். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல பிறக்கிறதே உபத்திரவம் சொல்லி சொல்றாங்க. புத்தருடைய கொள்கைகளா யாருடைய கொள்கைகள் சொல்லி தெரியல, 8 விதமான உபத்திரவங்கள் சொல்லி 8 டைப்ஸ் ஆஃப் சஃபரிங் சொல்றாங்க. ரெண்டாவது, சஃபரிங் ஆஃப் ஓல்ட் ஏஜ், முதுமை வாழ்க்கையுடைய உபத்திரவம் சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா நிறை மயிர் கர்த்தர் கொடுக்கக்கூடிய கிருபை, அதனால முதுமை தேவனுடைய பார்வையில உபத்திரவம் கிடையாது. மூணாவது, சஃபரிங் ஆஃப் சிக்னஸ். சஃபரிங் ஆஃப் சிக்னஸ், முதுமை மாதிரி. அடுத்து வியாதி, வியாதியின் வழியாக மக்கள் கடந்து செல்லும் போது அது உபத்திரவம் சொல்லி சொல்றாங்க. சஃபரிங் ஆஃப் டெத். டெத், சாவு உபத்திரவத்தின் பட்டியல்ல வருது. இதெல்லாம் உபத்திரவம் இல்லையான்னு நீங்க கேட்கலாம். உபத்திரவம் தான். ஆனா கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ் சம்திங் டிஃபரண்ட். நம்ம என்ன படிக்கிறோம்னா, பலப்படுத்திய உபத்திரவம், நம்மை உருக்குலைத்த உபத்திரவம் அல்ல, நம்மை வீணாக்கின உபத்திரவம் அல்ல. இந்த உபத்திரவங்களை தேவன் எடுத்து இன்னும் சிறப்பாக, இன்னும் அவருடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு நம்மை பயன்படுத்துகிறார். அதே போல என்ன சொல்றாங்கன்னா, சஃபரிங் ஆஃப் பீயிங் அபார்ட் ஃப்ரம் த லவ்ட் ஒன்ஸ், அன்புக்குரியவர்களை பிரிந்து இருப்பது உபத்திரவம். சஃபரிங் பீயிங் டுகெதர் வித் த டிஸ்பைஸ்ட் ஒன்ஸ், நம்மை வெறுக்கக்கூடிய, நம்மை நேசிக்காத மக்கள் இருப்பது உபத்திரவம் சொல்லி சொல்றோம். இதெல்லாம் வேதாகமம் சொல்ல, இதெல்லாம் கூகுள் சொல்லுது. அதே போல சஃபரிங் ஆஃப் நாட் கெட்டிங் வாட் ஒன் வாண்ட்ஸ், ஒருவன் விரும்பக்கூடிய காரியத்தை கிடைக்காவிட்டால் அது உபத்திரவம் சொல்லி சொல்றாங்க. அதே போல சஃபரிங் ஆஃப் த ஃபிளரிஷிங் ஆஃப் த 5 சென்டாஸ் சொல்லி கொடுத்திருக்காங்க. அது ஏதோ ஒரு தத்துவ கொள்கையின் அடிப்படையில் சொல்றாங்க. ஆனால் வேதாகமம் உபத்திரவம் என்ற வார்த்தைக்கு அவ்விதமாக பயன்படுத்தவில்லை. கிரேக்க வார்த்தையில உபத்திரவம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பேத்தாஸ், PATHOS, பேத்தாலஜின்னு சொல்லி வருது இல்ல, அதுல தான் வருது. சஃபரிங் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, வர்ற நாட்கள்ல கத்திரி சித்தமானா மற்ற வார்த்தைகள்ல வேதாகமத்தின் வார்த்தைகளை குறித்து டீட்டெயிலா படிக்கலாம். இப்போ பவுலுடைய பாடுகளை குறித்து படிக்க போறோம். பாடுகள்னு சொல்லி யோசிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் அளவிலே, மனதளவிலே அல்லது உணர்ச்சியின் அளவிலே எந்த விதத்தினாலும் மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனை, அதுதான் சஃபரிங்ஸ். அப்போ பவுல் தன்னுடைய வாழ்க்கையின்
பல்வேறு சூழ்நிலைகள்ல பல்வேறு விதமான வேதனைகள் வழியாக கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை படிக்கிறோம், எல்லா விதத்திலேயும் பாடுபட்டார். நம்மை போல ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா வேதனைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக வந்து இந்த உலகத்துல அனுபவித்தார். ஆகவே இதை கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, அவருக்கு இது புரியாதுன்னு சொல்லவே முடியாது. அவருக்கு நன்றாக நம்முடைய வேதனைகள் தெரியும். சரீரப்பிரகாரமான வேதனைகள் தெரியும், மனதளவிலே உள்ள வேதனைகள் தெரியும், உணர்ச்சியின் அடிப்படையில உள்ள வேதனைகள் தெரியும். எல்லாவற்றையும் புரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். ஆகவே நம்மை புரிந்து கொள்ளாதபடிக்கு இதில் அனுமதிக்கக்கூடிய ஆண்டவர் அல்ல. புரிந்து கொண்டு இந்த வேதனைக்கு இந்த வேதனைகளை எடுத்து நம்மை உருவாக்கி, ஆகவே நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா, அந்த உபத்திரவங்கள் நம்மை அழிக்காது, நம்மை உருவாக்கும். சரி, பவுலுடைய பாடுகளை குறித்து பார்க்கலாம். இதுல படிக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் நமக்கு சந்தேகத்தை எழுப்பலாம். என்னன்னா, இதெல்லாம் ஒரு பாடான்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா இது பாடுகள் தான். சரி, பவுல் சந்தித்த முதல் பாடு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பழைய பாதை. பழைய பாதை, ஓல்ட் பாத். பழைய பாதைன்னா என்ன அர்த்தம்? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20, 21வது வசனங்களை வாசிங்க. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியரிடத்துக்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். இந்த வசனத்துல அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனத்துல இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சந்திக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பவுல் தாமதமின்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெப ஆலயங்களிலே பிரசங்கிக்க துவங்கினான். இதை பார்த்து கிறிஸ்தவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அதே நேரத்துல ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை போல, சபைகளை நாசமாக்கினவன் இவன் முதலாவது. இரண்டாவது, இங்கே உள்ள விசுவாசிகளை கட்டி கொண்டு போகும்படி உத்தரவு வாங்கி கொண்டு வந்தவன் இவன் அல்லவா சொல்லி பேசுறாங்க. அவர்களாலே பவுலுக்குள்ளே வந்த ஒரு பெரிய புரிந்து கொள்ள முடியவில்லை. மனிதர்களுடைய பார்வையிலே ஆச்சரியம் இருந்தது. மனிதர்களுடைய பார்வை பழைய காரியத்தின் அடிப்படையில் பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் அந்த மனம் மாறாத சவுலை தான் அங்க பார்த்தாங்க. இவரா பிரசங்கம் பண்றாரு, இவரா இயேசு கிறிஸ்துடைய அன்பை பத்தி மற்றவங்க கிட்ட சொல்றாரு. இது இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ், இப்படிப்பட்ட கருத்துக்கள், இப்படிப்பட்ட சொற்கள் பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தியிருக்க வேண்டும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் ஒரு மனிதனை பார்ப்பதற்கும் மனிதர்கள் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நாம் நம்மை பார்ப்பதற்கும் கர்த்தர் நம்மை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. அநேகர் சொல்லக்கூடிய காரியம், நீயா நீயா அல்லது அவங்களா, அவங்க இயேசு கிறிஸ்துவால மன்னிக்கப்பட முடியுமா, அவர்கள் இயேசு கிறிஸ்துவாலே மாற்றப்பட முடியுமா என்ற ஆச்சரியம் இருக்கலாம். ஆனால் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த இடத்துல பவுலை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அவங்க சொல்லக்கூடிய காரியம், நாசமாக்கினவன் இங்கே உள்ள விசுவாசிகளை கட்டி கொண்டு போகும்படி வந்த இவன் பிரசங்கம் பண்றான்னு சொல்லுகிறார். மனிதர்களுடைய பார்வை பழைய வாழ்க்கையின் அடிப்படையிலே பவுலை பார்த்தார்கள். இன்னைக்கு கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒருவேளை உங்க குடும்பத்துல அங்கீகாரம் இல்லாம இருக்கலாம். நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக செய்த காரியங்களையே உங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். அல்லது மனிதர்கள் நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய வீழ்ச்சிகளை எடுத்து முக்கியப்படுத்தி நம்முடைய பெயரை கெடுக்கலாம். ஆனா ஒரு காரியத்தை நல்லா ஞாபகம் வச்சிருங்க, இந்த காரியங்கள் நம்மை உருவாக்கும், இந்த காரியங்கள் நம்மை பலப்படுத்தும். இது எப்படி நம்மை பலப்படுத்தும் பின்னாடி படிக்கலாம், சரியா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 9:26. சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். முதலாவது நம்ம வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 20வது 21வது வசனங்கள்ல ஆச்சரியத்தை குறித்து பார்த்தோம். இப்போ இந்த வசனத்தை அப்படியே கவனிங்களேன். 9வது அதிகாரம் 26ஆம் வசனத்துல சந்தேகம் மக்களுக்குள்ளே வந்து விடுகிறது, பயம் வந்து விடுகிறது. யார் இவர்கள்? சீஷர்கள். சீஷர்கள் வந்து சீஷர்களோடு
சேர்ந்து கொள்ள பார்த்தான். ஏற்கனவே பர்னபாவை பற்றி படிச்சிருக்கோம். இப்படி சந்தேக பார்வையோடு பார்க்கக்கூடிய சக விசுவாசிகள், அல்லது என்ன நோக்கத்திற்காக இவன் வருகிறான் என்று சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய மக்கள், இது சவுலுடைய உள்ளத்தை அல்லது பவுலுடைய உள்ளத்தை எந்த அளவுக்கு வினைப்படுத்திருக்கணும் இல்லையா? ஏன்னா அன்பு சகலத்தையும் நம்பும் இருக்கு. இயேசு கிறிஸ்து பழைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தார், சவுலை மாற்றினார், தேவனுடைய பிள்ளையாக தேவனுடைய ஊழியனாக தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது மாதிரி மற்ற விசுவாசிகள் இவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ரொம்ப அவருடைய உள்ளத்தை கண்டிப்பா வேதனைப்படுத்தி இருக்கலாம். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல நம்முடைய இருதயத்தை துக்கப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு சத்தியம். நம்மை சந்தேகப்படலாம், நம்மை பார்த்து பயப்படலாம், நம்மை பார்த்து ஆச்சரியப்படலாம், நம்முடைய வாழ்க்கையின் பலவீனங்களையும் பழைய வாழ்க்கையின் தோல்விகளையும் எடுத்து இதன் அடிப்படையில் நமக்கு ஒரு பேர் கொடுக்கலாம். இதை பார்க்கும்போது நம்ம ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலையில் தேவன் பயன்படுத்தி பவுலை பலப்படுத்தினார். ஆச்சரியப்பட்டார்கள், பவுலை குறித்து தவறாக பேசினார்கள், பவுலுடைய பழைய வாழ்க்கையை குறித்து பேசினார்கள், சந்தேகப்பட்டார்கள், அதே நேரத்துல பயப்பட்டார்கள். சரி, இது எல்லாம் சேர்ந்து எவ்விதமாக பவுலை உருவாக்க முடியும்? பழைய பாதையில முதலாவது பார்க்கக்கூடிய காரியம் மனிதர்களுடைய பார்வை. மனிதர்களுடைய பார்வைன்னு சொல்லும் போது அவிசுவாசிகளுடைய பார்வை, அவிசுவாசிகளுடைய பார்வை மாத்திரமல்ல, விசுவாசிகளுடைய பார்வை. புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியுடைய உள்ளத்துல இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் இல்லையா? சரி, இப்படி இருக்கும்போது இதை பவுல் எவ்விதமாக கையாண்டார்? இதை நம்ம படிக்க வேண்டியது முக்கியமான காரியம். பாடுகளை குறித்து மட்டும் படித்துக் கொண்டு போவோமானா அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. இந்த பாடுகள் பவுலை எவ்விதமாக உருவாக்கியது? பாடுகளாலே பலப்படுத்தப்பட்ட பவுல், உபத்திரவத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியன் எப்படின்றத பார்க்கலாம். தயவு செய்து நம்முடைய வேத புத்தகத்தை கலாத்தியர் 1வது அதிகாரத்துக்கு திருப்பி வைத்துக் கொள்ளலாம். கலாத்தியருக்கு எழுதிய நிருபம். இதுல உங்களுடைய கையில வேத புத்தகம் இருக்குமானா கொஞ்சம் அப்படியே அந்த வசனங்களை கவனிச்சுட்டே வாங்க. நான் ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன், தேவை இருக்கும்போது சகோதரர் சாமுவேல் வாசிப்பாங்க. 1 அதிகாரம் கலாத்தியர் 1வது அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. இந்த வசனத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் தேவனை பிரியப்படுத்தும் போது அநேக நேரங்கள்ல மனிதர்களை பிரியப்படுத்த முடியாது. மனிதர்களை எல்லாரையும் பிரியப்படுத்தணும் நம்ம நினைச்சோம்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. பவுல் தெளிவாக எழுதுகிறார் கலாத்திய திருச்சபைக்கு எழுதும் போது. கலாத்திய திருச்சபை தவறான உபதேசங்களால கடவுளை விட்டு விலகி போயிட்டாங்க. அப்படி விலகி போகும்போது அவர்களிடத்துல கண்டிப்போடு பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? புத்தி இல்லாத கலாத்தியரேன்னு சொல்லி எழுதுறார். கொஞ்சம் கூட உங்களுக்கு ஞானமே இல்லையேன்னு சொல்லி எழுதுகிறார். அந்த அளவுக்கு கண்டிப்போடு எழுதுகிறார். அப்படி எழுதும் போது அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நான் என்னுடைய போதனை எப்படிப்பட்டதுன்னா மனிதர்களை பிரியப்படுத்தக்கூடிய போதனை இல்லை, அதற்கு பதிலாக நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேன். அப்போ பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இந்த ரிஜெக்ஷன் மூலமாக மற்ற சக மனிதர்களுடைய பார்வையின் மத்தியில தன்னை உறுதி முடியாத சூழ்நிலை பவுலை தேவனுக்கு நேராக நெருக்கமாக்கியது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஹியூமன்ஸ் ரிஜெக்ஷன் காட்ஸ் அப்ரூவலுக்கு நேராக பவுலை வழி நடத்தியது. பவுல் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துடல. அதான் நம்ம பார்த்தோம். உறுதிப்படுத்தப்பட்ட ஊழியர்னா மனிதர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளாத போது கர்த்தர் தன்னை ஏற்றுக்கொண்டார் என்பதை உணர்ந்து கர்த்தரிடத்திலே நெருங்கி வரக்கூடிய ஒரு தேவனுடைய மனிதர். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில மனிதர்கள் நம்மை குறித்து பேசக்கூடிய காரியங்கள், மனிதர்கள் நம்மிடத்திலே செயல்படக்கூடிய காரியங்கள், மனிதருடைய அங்கீகாரம், மனிதர்கள் நம்மை தள்ளி விடுவது, ஒதுக்கி விடுவது நம்மளை பாதிக்குது இல்லையா? ஆனா பவுல் அந்த சூழ்நிலைகளையும் எடுத்து தேவனிடத்திலே நெருங்கி வருவதற்கு அவர் பயன்படுத்துகிறார். அந்த இடத்த அந்த கலாத்தியர் 1 அதிகாரத்துல திருப்பியும் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன். 11ஆம் வசனம். மேலும் சகோதரரே,
என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின் படியானதல்ல என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு கர்த்தருடைய ஆழமான வெளிப்பாடு இருக்கிறது, வசனத்திலே இல்லாத வெளிப்பாடு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. 66 புத்தகங்களும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அருளப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல பவுல் சொல்லக்கூடிய காரியம், நான் மற்ற கலாத்திய சபையை குழப்பக்கூடிய மற்ற கள்ள போதகர்களை மாதிரி நான் இல்ல. கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். எதன் அடிப்படையில கற்றுக் கொடுத்தார்? பழைய ஏற்பாட்டின் உபதேசங்கள் அடிப்படையில, இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை பவுல் தெளிவாக சொல்கிறார். இந்த மனுஷனும் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. மனுஷனை பிரியப்படுத்தக்கூடிய உபதேசம் இல்லை, மனுஷனிடத்திலே மனுஷனை சார்ந்து கற்றுக்கொண்ட உபதேசம் இல்லை. அதுக்கு பின்னாடி உள்ள வசனங்களை படிக்கும் போது நமக்கு புரியும். 13ஆம் வசனத்துல பாருங்களேன், நான் யூதமக்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஐயா, நீங்க என்னை பார்த்த பழைய பார்வை நன்றாக எனக்கு தெரியும், நன்றாக தெரியும். பவுலுக்கு அந்த வேதனை தெரியும். என்னை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி, 14ஆம் வசனம், என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பவுல் ஒத்துக்கொள்கிறார், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் சபையை நாசமாக்கினவன் தான், உண்மைதான். ஆனால் அப்படி இருந்தும், 15ஆம் வசனத்தை பாருங்க, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் எனக்கு முன்னே அப்போஸ்தலராய் இருந்தவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும் அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். நான் சபையை நாசமாக்கினவன் தான். நீங்க சொன்ன மாதிரி என் மேல சந்தேகப்படுறது உண்மைதான். ஆனாலும் 15ஆம் வசனத்துல பவுலுடைய விசுவாசத்தை பாருங்க. தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், அழைத்தவர், தம்முடைய கிருபையினாலே அழைத்தவர், தன்னை வெளிப்படுத்தினவர். எதற்காக? சுவிசேஷத்தை அறிவிக்க வெளிப்படுத்தினவர். அப்படி இருக்கும்போது நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும் மனிதர்களுடைய அப்ரூவலை நான் தேடி போல கர்த்தரையே சார்ந்து கர்த்தருடைய வழிநடத்துதலின்படி கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையின் மையத்திலே மனிதர்கள் இல்லை, கர்த்தர் இருக்கிறார். கேட்டிருக்க அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல மனிதர்களை பார்த்து மனிதர்களை பின்பற்றி நம்ம சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? இந்த இடத்துல மனிதர்களுடைய பார்வை வேறு விதத்திலே இருந்தது, ஆனால் தேவனுடைய பார்வை வேறு விதத்தில் இருந்தது. இப்படிப்பட்ட பாடுகள் பவுலை நோக்கி வரும்போது பவுல் தேவனிடத்திலே நெருங்கி வந்து சேர்ந்து கொண்டார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 16 முதல் 18 வரைக்கும் வாசிங்க. நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோட கூட இருக்கவில்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக. கர்த்தரும் எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அறையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்களை படிக்கும் போது பவுல் எவ்வளவு வேதனையோடு எழுதியிருப்பார் இல்லையா? இந்த 2 தீமோத்தேயு பவுல் எழுதிய கடைசி நிருபம் சொல்றாங்க. பவுல் அதற்கு பின்பு ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் தலை சிரச்சேதம் வெட்டப்பட்டு மரித்தார் சொல்றாங்க. அந்த இடத்துல பவுல் அந்த வாசிக்க கேட்ட வசனங்களை நீங்க கவனிச்சீங்க இல்லையா? அந்த 2 தீமோத்தேயு 4வது அதிகாரத்துல பவுல் சொல்லும் போது, ஒருவரும் என்னோடு இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டார்கள், எல்லாரும் என்னை விட்டு விலகி விட்டார்கள். ஆனால் கர்த்தர் என்னோடு கூட துணை நின்றார், கர்த்தர் என்னை காப்பாற்றினார், கர்த்தர் என்னை ரட்சித்தார். மனிதர்கள் நம்மை கைவிடலாம், மனிதர்கள் நம்மளை மறக்கலாம், மனிதர்கள் நம்மை விலக்கலாம், மனிதர்கள் நம்மை விட்டு விலகலாம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை.
மனிதர்கள் எப்பொழுது எல்லாம் என்னை விடுகிறார்களோ அப்பொழுது கர்த்தர் நான் உங்களுடன் இருக்கிறேன், நான் உன்னை விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ ஏன் இப்படிப்பட்ட வேதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார்னா அவரிடத்திலே நெருங்கி வருவதற்கு கேட்டீர்கள் அருமையான சகோதர சகோதரிகளை. மனிதர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ளாதது, மனிதர்கள் நம்மை குறித்து பேசுவது, மனிதர்கள் நம்மை விலக்கி வைப்பது, மனிதர்கள் நம்மை கைவிடுவது, இதனால சோர்ந்து போயிருக்கீங்களா? சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம், மனிதர்கள் தான். மனிதர்களுடைய அன்பு குறைவுள்ளது. மனிதர்கள் நம்மீது காட்டக்கூடிய பாசத்தையும், இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே கொடுத்த ஆண்டவர், உயிரே கொடுத்த ஆண்டவர், நாம் பாவிகளாய் இருக்கையில் நமக்காக மரித்த ஆண்டவர், அவர்களுடைய அன்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒப்பிடவே மனிதர்களுடைய அன்பு மாறக்கூடியது, மனிதர்களுடைய அன்பு குறைவுள்ளது. ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடவில்லை. ஆகவே மனிதர்களுடைய ரிஜெக்ஷன், மனிதர்களுடைய டிஸ்அப்ரூவல் காட்ஸ் அப்ரூவலாக மாறியது. இன்னைக்கு ராத்திரி மனிதர்களை நினைத்து சோர்ந்து போயிருக்கிறோமா? அருமையான சகோதர சகோதரிகளை, வாழ்க்கையின் மையத்துல கர்த்தரை வைப்போம், மனிதர்களை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மனிதர்களுடைய பார்வை பவுலை குறித்து வித்தியாசமாக இருந்தது, ஆனால் தேவனுடைய பார்வை வித்தியாசமாக இருந்தது. இந்த சூழ்நிலையிலே பவுல் கர்த்தருக்கு தன்னை திடப்படுத்தி கொண்டார், கர்த்தருக்குள்ளே விசுவாசத்திலே பலப்பட்டார். இரண்டாவது, சுய பார்வை. பவுல் தன்னை குறித்து எவ்விதமாக பார்த்தார்? இது முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? மற்றவர்கள் நம்மை குறித்து எப்படி பார்க்கிறார்கள் என்பது இரண்டாவது, மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பது இரண்டாவது, நான் என்னை விதமாக நான் யோசிக்கிறேன் என்பது மிக மிக முக்கியமானது. சுய பார்வை, என்னுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மைசெல்ஃப், அது என்னன்றதை பார்க்கலாம். பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம், பிலிப்பியர் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம், 1 தீமோத்தேயு, பவுல் எழுதிய தீமோத்தேயுக்கு எழுதிய 1வது நிருபம் 1வது அதிகாரம் 15, 16வது வசனங்களை வாசிங்க. 1 தீமோத்தேயு 1, 15, 16. ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும், அவர்களில் பிரதான பாவி நான். அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசம் இருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படிக்கு இரக்கம் பெற்றேன். இந்த வசனங்களை கொஞ்சம் அப்படியே பாருங்களேன். எவ்வளவு தாழ்மையான ஒரு தேவனுடைய மனிதன். ஆனா அதே நேரத்துல என்ன தெரியுமா சொல்றார்? பாவிகளிலே பிரதான பாவி நான். பாவிகளுக்கு மார்க் போட்டா அந்த மார்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் யாரு வாங்குவேன்? நான் தான் வாங்குவேன். நான் பெரிய பரிசுத்தவான் என்று என்னை சொல்லிக் கொள்ளவில்லை. நான் பாவியிலையும் பிரதான பாவி. இதுதான் பவுல் தன்னை குறித்து யோசித்த பார்வை. எந்த இடத்துல போய் பேசினாலும், நான் தேவனுக்கு எதிராக செயல்பட்டேன், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினேன், ஆனால் கிருபை பெற்றேன். நான் பாவி என்று சொல்லி அதோடு நின்று விடவில்லை. ஆனால் இவ்வளவு பெரிய பாவியாகிய என்னிடத்திலே தேவன் எவ்வளவு பெரிய கிருபையை காட்டினார் என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்க வேண்டிய காரியம் உண்மைதான். என்கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய குறைகள், என்கிட்ட இருக்கக்கூடிய பலவீனங்கள், என்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து நான் மனம் திரும்ப வேண்டியது முக்கியம். ஆனா அதே நேரத்துல அதையே சொல்லிக்கொண்டு நான் இப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு எதையும் செய்யாமல் இருப்போமானால் தேவன் வருத்தப்படுவார். ஆனால் பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? தன்னுடைய சுய வாழ்க்கையை நோக்கி பார்க்கும் போது அவர் அந்த இடத்துல சொல்லும் போது, நான் பாவிகளிலே பிரதான பாவி, இவ்வளவு பெரிய பாவியாகிய என்னை இயேசு கிறிஸ்து ரட்சிப்பாரானால் உங்களை ரட்சிக்க மாட்டார் ஐயான்னு சொல்லுகிறார். எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம் இல்லையா? நம்ம ஏற்கனவே படிச்ச வசனங்கள், அந்த வசனங்களை வாசித்துட்டு அடுத்ததுக்குள்ள கடந்து போலாம். பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 3வது அதிகாரம் 13, 14வது வசனங்கள். பிலிப்பியர் 3, 13, 14. சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணவில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். தேங்க்யூ தம்பி. பவுல் இந்த வசனங்களை பிலிப்பியருக்கு எழுதும் போது இதை பத்தி நம்ம டீட்டெயில்டா படிச்சிருக்கோம். விசுவாச வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்கள், பழைய வாழ்க்கையின் தோல்விகள், பழைய வாழ்க்கையை குறித்த பார்வை. பவுல் என்ன சொல்லுகிறார்? பவுலுடைய உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கக்கூடிய காரியம் என்னன்னா, ஸ்தேவானுடைய மரணம். ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸ கலத்தி சாட்சிக்காரர் இவன் தேவதூஷணம் சொன்னான் என்று அவனை கொலை செய்தார்கள் இல்லையா? பொய் சாட்சி சொல்லி கொலை செய்தாங்கல்ல, அந்த சாட்சிக்காரருடைய வஸ்திரம் சவுல் என்ற வாலிபனுடைய பாதத்தருகே வைக்கப்பட்டது. எங்கெல்லாம் போய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ண பவுல் போகிறாரோ அப்பொழுது சேவானுடைய முகம் அவருடைய கண்களுக்கு முன்பாக ஞாபகம் வந்திருக்கும். துடி துடித்து செத்தாரே. ஒவ்வொரு பாடுபடுத்தப்பட்ட கிறிஸ்தவர்களுடைய கெஞ்சுதல் அவருடைய உள்ளத்தை பாதித்திருக்கும், கண்டிப்பா பாதித்திருக்கும். அதான் நான் பிராவைகளிலே பிரதான பாவின்னு சொல்லி சொல்றார். ஆனால் அதோடு பவுல் நின்று விடவில்லை. அதை எப்படி தெரியுமா மேற்கொள்ளுகிறார்? நான் ஒன்றுகிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளை நோக்கி நான் தொடர்கிறேன். பின்னான வாழ்க்கையின் காரியங்கள், பழைய வாழ்க்கையின் காரியங்கள், பழைய வாழ்க்கையில் நான் செய்த தோல்விகள், பாவங்கள் என்னை இழுத்து இன்னைக்கு புதிய வாழ்க்கையிலே செயலற்றவனாக மாற்றி விடுவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். மறந்துன்ற வார்த்தையை நம்ம படித்தோம், ஞாபகம் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். அதே இம்பாக்ட், அதே தாக்கத்தை ஏற்படுத்தாதபடிக்கு அதை விட்டு வெளியே வருவது. ஞாபகம் இருக்கும், மறக்காது. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட போது என்னுடைய உள்ளத்திலே பழைய வாழ்க்கையின் தாக்கம், நினைவுகள் அதே தாக்கத்தை வருகிற வருடங்களில் ஏற்படுத்தாது. உண்மைதான். ஆனால் இயேசு என்னை மன்னித்தார் ஐயா. பழையவைகளை மறந்து, என்னுடைய தோல்விகள், அதே நேரத்தில் என்னுடைய வெற்றிகள் எல்லாவற்றையும் மறந்து தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறார். சுய பார்வை. கேட்டு அருமையான சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி நம்ம பாக்குறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இது வரும், அடிக்கடி நம்ம லைஃப்ல வரும். ரெக்ரெட்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அல்லது இதை செஞ்சிருக்கலாமே, இப்படி செய்யாம இருந்திருக்கலாமே. நாம் செய்த தவறுகள், நம்ம செய்ய தவறின காரியங்கள், ரெண்டு காரியங்களும் நம்மளை பாதிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நாள் ஒரு வயதான விசுவாசி ஒரு அம்மா வீட்டுல தங்கியிருந்தேன். என்னை விட பல மடங்கு வயதுல மூத்தவங்க. அவங்க மற்ற மத பின்னணியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு நாள், தம்பி, நான் வாலிப வயசுல கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்கள் என்னுடைய மனதுல அப்படியே ஓடுது. என்னாலே வேதத்தை வாசிக்க முடியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, இதை என்னால மேற்கொள்ளவே முடியல தம்பி. நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் ஊழியத்துக்கு வந்த புரியுது. நான் ஜெபித்தேன், லிட்டரலா ஜெபித்து விட்டு அவங்க கிட்ட ஒரு சில வசனங்களை சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அம்மா. அதனால இயேசு கிறிஸ்து மன்னித்த பாவத்தை மறுபடியும் ஒருபோதும் ஞாபகப்படுத்த மாட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். கடலின் ஆழங்களிலே போட்டு விட்டேன், அதை நினையாதிருப்பேன் சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே பழைய பாவத்தை ஞாபகப்படுத்துவது கர்த்தர் அல்ல. பழைய பாவத்தை ஞாபகப்படுத்துவது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன். செட்ன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம்? அக்யூசர் சொல்லி அர்த்தம், குற்றப்படுத்துபவன் சொல்லி அர்த்தம். நம் பழைய தவறுகளை குற்றப்படுத்துவது தேவனுடைய வேலை கிடையாது. கர்த்தருடைய கிருபையினாலே அந்த கில்ட்டி கான்சியன்ஸ்ல இருந்து, அந்த குற்ற மனசாட்சியிலிருந்து அவர்கள் வெளியே வந்து விட்டார். பவுலுடைய சுய பார்வை, பாவிகளிலே நான் பிரதான பாவி என்று சொன்னாரே தவிர அப்படியே உட்கார்ந்துடல. இது அவருடைய உள்ளத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும். ஆனால் அதன் மத்தியில கர்த்தருடைய கிருபை அவரை அதிகமாக தாங்கினது. மற்றவர்களுடைய பார்வை, பவுலுடைய சுய பார்வை, பழைய பாதை பவுலுடைய வாழ்க்கையை பாதித்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை கூட பாதிக்குது இல்லையா? இந்த உபத்திரவங்கள் நம்மை உருக்குலைத்து விடாதபடிக்கு இதையும் எடுத்து ஆண்டவருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக கர்த்தர் பயன்படுத்துவதற்கு அவருடைய கருத்துல கொடுப்போம். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். மூன்றாவது, சுய போராட்டம். அது என்னது சுய போராட்டம்? பவுலுக்கு வெளியே உபத்திரவம் சொன்னதான். ஆனா அதை விட முக்கியமான உபத்திரவமாக பவுல் சொல்லக்கூடிய காரியம், அடிக்கடி அவர் எழுதக்கூடிய காரியம் என்னன்னா, என்னுடைய உள்ளான போராட்டம்
உள்ளே பெரிய நம்ம வேதாகமத்தை ஒரு நீளமான வேத பகுதிக்கு திருப்பி வைத்துக் கொள்ள பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபம் சில வசனங்களை அப்படியே வாசித்துக்கிட்டே நம்ம 15ஆம் வசனம் 15, 16, 17 மட்டும் வாசிங்க தம்பி. ரோமர் 7, 15, 16, 17 வாசிங்க. எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஓகே, வசனங்களை நம்ம கவனிக்க போறோம். இந்த வசனத்தை படிக்கும் போது அவருடைய பின்னணியத்துல படிக்கும். பவுல் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு இதை எழுதினாரா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக எழுதினாரான்னு சொல்லி இன்னைக்கு வேத வல்லுநர்கள் மத்தியில டிபேட் இருக்கு, ஒரு வாக்குவாதம் அல்லது ஒரு முரண்பாடு இருக்கு. ஆனால் தெளிவாக நீங்க வேதத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா இது விசுவாசியாகிய அல்லது ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பவுல் எழுதக்கூடிய ஒரு காரியம். விசுவாசி பாவம் செய்ய முடியுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனுக்கு பாவத்தோடு போராட்டம் உண்டா? கண்டிப்பாக போராட்டம் உண்டு என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. இவர் எப்படி விசுவாசின்னு சொல்லி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கலாம். என்ன சொல்றாரு? நான் செய்கிறது எனக்கு சம்மதியே இல்லை. அந்த வசனத்தை அப்படியே பாருங்களேன், 15ஆம் வசனம். நான் விரும்புகிறதை செய்யாமல் வெறுக்கிறதையே செய்கிறேன் சொல்லி சொல்றாரு. அப்போ என்னுடைய வாழ்க்கையிலே பழைய தன்மை, மாம்சத்தின் தன்மை என்னோடு போராடுகிறது. நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், செஞ்சிடுறேன். ஆனால் இதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், என்னால் செய்ய முடியவில்லை. இந்த கான்ஸ்டன்ட் ஸ்ட்ரகிள் எனக்குள்ளே இருந்துட்டே இருக்கு. இது ஒரு பெரிய போராட்டம் இல்லையா? மற்ற போராட்டங்கள் எல்லாவற்றை விட நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய உள்ளத்திலே உள்ள போராட்டம். என்ன போராட்டம்? பாவத்தோடு உள்ள போராட்டம் அல்லது பழையத்தோடு உள்ள ஒரு போராட்டம். என்ன போராட்டம்? நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் செய்யறேன். செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், செய்ய வேண்டும் என்று நினைக்கிறத என்னால செய்ய முடியல. விசுவாசிதானா? விசுவாசிதான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அதே 7வது அதிகாரம் நம்ம வாசிக்க கேட்ட வசனங்களுக்கு அடுத்து 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. அதாவது நியாய பிரமாணம் நல்லதென்று, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய கட்டளை நல்லதென்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் சொல்லி சொல்றேன். அதே போல 18ஆம் வசனத்துல, என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதே இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனுடைய உள்ளத்துல நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்காது. ஆனா பவுலுடைய உள்ளத்துல அந்த விருப்பம் இருந்தது. இதை வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நானும் நீங்களும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய சுபாவம் நமக்குள்ள கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து விடுகிறார். ஆனால் பழைய பாவத்தன்மை நமக்குள்ள இருக்கு. அந்த பாவத்தன்மை மீது பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இருக்கிறது. ஆனால் சுய சித்தம் நமக்குள்ளே உண்டு. சுய சித்தமும் தேவனுடைய ஆளுகையும் போராடுகிறது. பழைய தன்மையும் புதிய தன்மையும் போராடுகிறது. இந்த போராட்டம் விசுவாசிகளுக்கு மட்டுமே உண்டு, அவிசுவாசிகளுக்கு கிடையாது. ஏன்னா ஆவியிலே செத்து போனவர்களாக அவிசுவாசிகள் இருக்காங்க. நமக்கு தெரியும், எபேசியர்ல தெரியும். எபேசியர் 2வது அதிகாரத்துல வாசிக்கும் போது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். செத்து போயிருந்த, பாவத்தை பாவம் என்று உணராதபடிக்கு பாவத்தினாலே செத்து போயிருந்த உங்களை கர்த்தர் உயிர்ப்பித்தார். அப்போ உயிரோடு எழுந்த ஒரு மனிதனுக்கு, உயிரோடு இருக்கக்கூடிய மனிதனுக்கு வலி உண்டு, வேதனை உண்டு. அந்த வேதனையிலே முக்கியமான ஒரு வேதனை என்னன்னா, பாவத்தோடு இருக்கக்கூடிய போராட்டம். நம்ம கூட அடிக்கடி யோசிக்கிறோம்ல, நானா விதமாக கோவப்பட்டேன், நான் அப்படி பேசியிருக்க கூடாது இல்லையா?
நானா இப்படி யோசித்தேன், நானா இந்த அசுத்தத்தை செய்து விட்டேன், நானான்னு சொல்லி நிறைய காரியங்களை யோசிக்கிறோம்ல. நோவா திராட்சை ரசத்தினாலே வெறி கொள்ள முடியுமா? தாவீது உரியாவுடைய மனைவியோடு உபச்சாரம் செய்ய முடியுமா? உரியாவை கொலை செய்ய முடியுமா? பூமியிலே உள்ள மனிதர்களிலே மிகவும் சாந்தமுள்ளவனாக இருந்த மோசே கோபப்பட முடியுமா? விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் பொய் சொல்ல முடியுமா? அல்லது 100 வயதிலே குழந்தை பிறக்கும் சொல்லி சொல்லும் போது அதை நம்ப முடியாமல் இருக்க முடியுமா? சாராள் நகைத்தாள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆபிரகாமாலே ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பின்னாடி புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம்ல, அனனியா சப்பீரால் வஞ்சிக்க முடியுமா? கர்த்தருக்கு விரோதமாக பொய் சொல்ல முடியுமா? இவ்விதமாக யூதாஸ் காரியோத்து ஆண்டவரை காட்டிக் கொடுக்க முடியுமா? இப்படி உலகத்தின் மீது ஆசை வைத்து தேமா போய்விட்டான்னு சொல்லி பவுல் சொல்றார். இவ்விதமாக விசுவாசிகள் பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்ய முடியும். அப்போ விசுவாசிக்குள்ளே பாவத்தின் போராட்டம் உண்டு, ஆனால் வெற்றி உண்டு. அவிசுவாசிக்கு போராட்டமும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. நாம் எதற்கு நம்மை விட்டு கொடுக்கிறோமோ அதிலே வெற்றி உண்டு. இது அடிப்படை சத்தியம், இதை மறக்க வேண்டாம். ஆனால் இந்த போராட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கக்கூடிய எல்லா சவால்களை விட, வேதனைகளை விட நம்மை அதிகமாக பாதிக்கக்கூடிய போராட்டம். டேவிட் பிரைனார்ட் செவிந்தியர் மத்தியில கர்த்தருடைய பணியை செய்தவர், கர்த்தருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனிதர். அவர் என்ன தெரியுமா சொல்கிறார்? நான் என்னுடைய வாழ்க்கையில அநேக நேரம் சாப்பாடு இல்லாம இருந்திருக்கேன். பயங்கர குளிரிலே நான் கடவுளுடைய ஊழியத்தை செய்யும் போது நடுக்கத்தோடு கடந்து போயிருக்கிறேன். ஆனால் இவை எல்லாம் என்னை பாதித்ததை விட, என்னை பாதித்தது என்ன தெரியுமா? என்னுடைய மாம்சம், என்னுடைய பழைய தன்மை எனக்குள்ளே இருந்து போராடுகிறது. பவுல் அதான் என்ன செய்யறார் இந்த இடத்துல சொல்லுகிறார். ரோமர் 7 அதிகாரத்தை நீங்க நேரம் இருக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக நீங்க என்ன செய்யுங்க, வாசித்து பாருங்க. அப்படியே சொல்றார் 21ஆம் வசனம். ஆனபடியினாலே நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீயை உண்டு என்கிற ஒரு பிரமாணம் நான் காண்கிறேன், ஒரு போதனையை நான் என்ன செய்யறேன், காண்கிறேன் சொல்லிட்டு 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், மிகவும் பரிதாபமான மனுஷன் நான், யார் என்னை விடுதலையாக்க முடியும்? அதற்கு பதில் என்னன்றது பின்னாடி படிப்போம். விடுதலையாக்க முடியும் சொல்லி கேட்க, அது என்ன நிர்பந்தமான மனுஷன்? ஏற்கனவே இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கேன்னு சொல்லி தெரியல, மறுபடியும் சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை இந்த மரண சரீரத்தில் இருந்து விடுதலையாக்க முடியும்? அது என்ன மரண சரீரம்? ரோமர்கள் குற்றவாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள்ல சிலுவை மரணம் பயங்கர கிரிமினல்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ரோம சிட்டிசன் கிடையாது. ரோம பிரஜைகளுக்கு, ரோம குடியுரிமை பெற்றவர்களுக்கு சிலுவை மரணம் கிடையாது. மற்ற மக்களுக்கு, யூதர் ரோமர் அல்லாத மற்றவங்க தான் உண்டு. அதனாலதான் கடைசியாக சவுல் சிலுவையில் அறிந்து கொல்லப்படவில்லை. ஓகே, அப்போ அவங்க கொடுக்கக்கூடிய இன்னும் ஒரு மோசமான தண்டனை, மோசமான பனிஷ்மெண்ட் என்னன்னா, இந்த பனிஷ்மெண்ட் ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்காக என்ன செய்வாங்கன்னா, இது வரலாற்று பூர்வமாக நான் வாசித்த காரியங்கள், உயிருள்ள ஒரு உடலோடு கட்டி விடுவார்கள். கட்டி ஒரு மலையில இருந்து உருட்டி விட்டுருவாங்க. ஒரு பிணத்தோடு உயிருள்ள குற்றவாளியை கட்டி விடுவார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். முதல் நாள் 2 நாள் ஆகும்போது பிணம் அழுக ஆரம்பிக்கும், நார ஆரம்பிக்கும். நம்மளால இமேஜின் பண்ணியே பார்க்க முடியல. நாட்கள் கடக்க கடக்க அந்த பிணத்திலிருந்து வரக்கூடிய எல்லா அசுத்தங்கள், புழுக்கள் எல்லாமே இந்த உயிருள்ள மனிதன் மீது நெளிய ஆரம்பிக்கும். நாள் ஆக ஆக என்ன ஆகும்னா, இந்த உயிருள்ள மனிதன் செத்து விடுவான். பவுல் சொல்லும் போது இந்த உதாரணத்தை தனக்குள்ளே நடக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஒப்பிட்டு எழுதுகிறார். யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? இதற்காக இதை எழுதுகிறார். இந்த போராட்டம் உண்டு என்பதை எழுதுகிறார். தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எழுதுகிறார். நான் சுத்தமானவன், நான் உயிர் உள்ளவன், ஆனால் என் கூடையே ஒட்டி இருக்கக்கூடிய அசுத்தம், என் கூடையே ஒட்டி இருக்கக்கூடிய செத்த சவத்தை போல இருக்கக்கூடிய பாவ சுபாவம், இதை எப்படி என்னால மேற்கொள்ள முடியும் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அடுத்த வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 7வது அதிகாரம் 25ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய்
தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழிய செய்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு நம்பிக்கை உண்டு. ஏன்? 8வது அதிகாரம் 1 வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பழைய பாவத்தன்மைக்கு நான் விட்டுக் கொடுத்து வாழ முடியும். அதே நேரத்தில் என்னுடைய புதிய தன்மைக்கு நான் விட்டுக் கொடுத்து வாழ முடியும். புதிய தன்மைக்கு விட்டுக் கொடுத்து நான் வாழ்வேனானால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு சில வசனங்களை வாசித்தா நமக்கு நன்றாக புரியும். கலாத்தியர், பவுல் கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரம், கலாத்தியர் 5:16, 17வது வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்தீர்களானால் அழிவீர்கள். இல்ல, கலாத்தியர் 5:16, 17 சேர்ந்தன. நான் வாசிக்கிறேன். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. 25வது வசனம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும். மாம்சத்தின் கிரியைகள் 19ஆம் வசனம் 20ஆம் வசனங்கள்ல வருகிறது. 21ஆம் வசனத்துல வருகிறது. ஆவியின் 22. நான் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும்போது என்னுடைய தன்மை வெளிப்படுகிறது. ஆவியானவருக்கு அல்லது ஆவிக்குரிய சுபாவத்துக்கு நான் இடம் கொடுக்கும் போது புதிய தன்மையுடையவனாக நான் மாறிவிடுகிறேன். ஒரு உதாரணம் படிப்போம் இல்லையா? ஒரு ஏரோப்ளேன், ஒரு விமானம் தரையிலிருந்து அப்படியே பறந்து மேல போகும்போது அதற்குள்ள 2 விசை செயல்படுகிறது. ஒன்று, புவியீர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன செய்து அதை அப்படியே கீழே இழுத்து தரையிலே விழ வைப்பதற்கு முயற்சி செய்கிறது. ஏன்னா பூமியிலிருந்து எந்த பொருளை தூக்கி போட்டாலும் அது பூமிக்கு நேராக திரும்பும். அது புவியீர்ப்பு விசை. ஆனா அதே நேரத்துல அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி விமானத்தை பறக்க வைப்பதற்கு ஒரு விசை செயல்படுகிறது. என்னன்னா அது உள்ள இருக்கக்கூடிய என்ஜினுடைய பவர், உள்ளே இருக்கக்கூடிய இயந்திரங்களுடைய சக்தி. அப்போ ஒரு விமானம் கிளம்பின உடனே அதற்குள்ளே 2 சக்திகள் செயல்படுகிறது. ஒன்று, புவியீர்ப்பு சக்தி கீழே இழுத்து அந்த அவ்வளவு பெரிய மெட்டல் பாடியை, உலோகத்தாலே செய்யப்பட்ட அவ்வளவு பெரிய விமானத்தை கீழே விழ வைப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. ஆனா அதே நேரத்தில் உள்ள இருக்கக்கூடிய என்ஜின் அதை பறக்க வைப்பதற்கு முயற்சி எடுக்கிறது. அப்போ அந்த விமானம் அந்த பறக்க வைப்பதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய அவருக்கு தன்னை விட்டுக் கொடுக்கும் போது அது போயிருக்கு. அப்படி விட்டு கொடுக்க தவறும் போது அந்த விமானம் கிளம்ப ஆரம்பித்த ஒரு சில வினாடிகள், நிமிடங்கள் மிக மிக முக்கியமானதுன்றாங்க. அதிலே தவறும் போது அப்படியே கிராஷ் ஆகி கீழே விழுந்துருது. அதுதான் ஏர் கிராஷ்ன்னு சொல்லி நம்ம சொல்றோம். கிராஷ் ஆகினா அப்படியே நொறுங்கி கீழே விழுந்து உடைந்து விடுகிறது. இன்னைக்கு நம்ம லைஃப்லயும் இதே தான் நடக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை நமக்குள்ளே உண்டு, புதிய சுபாவம் உண்டு. ஆனா அதே நேரத்துல போராட்டம் உண்டு. இது நம்மை அதிகமாக பாதிக்கிறது. அநேக நேரங்கள்ல இதிலே நாம் தோற்று போகும்போது நம்மாலே பரிசுத்தமாக வாழ முடியவில்லை, நம்மாலே மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அநேக நேரம் நம்ம கவலைப்படுறோம், சோர்ந்து போயிடுறோம், நம்முடைய சோம்பேறித்தனத்தை மேற்கொள்ள முடியல. விளைவு என்ன தெரியுமா? இந்த போராட்டத்திலே தோற்று விடுகிறோம். இந்த போராட்டமே நமக்கு பெரிய போராட்டமாக மாறிவிடுகிறது. நானே போராடிட்டு இருக்கேன், நான் என்னைக்கு போய் மற்றவங்களுக்கு ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்றது? அவ்விதமாக பவுல் சொல்லவில்லை. நான் பிரதான பாவிதான், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் வெறுக்கிற தீமையை செய்கிறேன். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு இந்த போராட்டத்திலே வெற்றி உள்ளவனாக நான் வாழுகிறேன் சொல்லுகிறார். இன்றைக்கு பழைய பாதையை குறித்து நம்ம படித்தோம். ஒன்று, மனிதர்களுடைய பார்வை பவுலை வேறு விதமாக பார்த்தார்கள். பவுலுடைய சுய பார்வை, நான் பிரதான பாவி ஆனால் தேவனிடத்திலே கிருபை பெற்றேன். 3வது, பவுலுடைய சுய போராட்டம். இது எல்லாம் உபத்திரவப்படுத்தியது பவுலை. ஆனால் இந்த உபத்திரவங்கள் வெற்றிக்கு நேராக வழி நடத்தி உறுதியுள்ள ஊழியராக மாற்றியது. எப்ப தெரியுமா? மனிதனை சார்ந்தல்ல, கர்த்தரை சார்ந்து, கர்த்தருடைய கிருபையை சார்ந்து, கர்த்தருடைய ஆவியானவரை சார்ந்து அதற்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக வெற்றி உண்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் வழியாக கடந்து செல்கிறோமா? இதை தேவனுடைய கரத்துல கொடுப்போமானால் அதையும் தேவன் எடுத்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவார். ஏமி கார்மைக்கேல் அம்மையாருடைய முக்கியமான ஒரு மேற்கோள் என்ன தெரியுமா? God won't
வேஸ்ட் அவர் பெயின்ஸ். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் வேதனையை வீணாக்க மாட்டார். எப்பொழுது கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து கர்த்தரையே சார்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது உபத்திரவங்களை தேவன் எடுத்து நம்மை உருவாக்குவதற்கு நிச்சயமாக பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பதற்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பவுலை உபத்திரவப்படுத்தியது பழைய பாதை, மனிதர்களுடைய பார்வை, மனிதர்களுடைய ரிஜெக்ஷன், மனிதர்கள் பேசின பேச்சு. ஆனா பவுல் சோர்ந்து விடவில்லையே. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். எத்தனை முறை நம்மால மறக்கவே முடியல. கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் நமக்கு என்ன செய்வான்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நான் மனுஷரை பிரியப்படுத்த அழைக்கப்படலன்னு சொல்லி சொல்லுகிறாரே. நான் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவேன்னு சொல்லி சொல்றாரு. மனிதர் கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்க வேண்டும். ஆனால் தேவனை துக்கப்படுத்தி மனிதரை பிரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிரதான பாவி, ஆனால் கிருபை பெற்றேன். எனக்குள்ளே போராட்டம் உண்டு, ஆனால் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியத்தை எழுதி வச்சிருக்கதால் இன்னைக்கு அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கு இல்லையா? பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். நம்மில யாராவது ஒருவர், ஆண்டவரே எங்களுடைய பழைய பாதையை குறித்து நாங்கள் யோசித்து பார்க்கும் போது, மற்றவர்கள் பழைய பாதையை குறித்து பேசும்போது பவுலை போல நாங்கள் அதை எடுத்து பலப்படுத்துவதற்கு உங்களுடைய கரத்திலே கொடுத்து பயன்படுத்த கிருபை தாரும் சொல்லி ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஜெபிக்கலாமா? அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்றீங்களா? கிருபையில நல்ல ஆண்டவரே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த சாயங்கால வேலையில உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு தேவன் பாராட்டின கிருபைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, பவுலனுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்த உங்களுடைய தயவிற்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பவுலனுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவருடைய சோர்வுகளுக்கு மத்தியிலையும், ஆண்டவரே அவர்களுக்கு வந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலையும், ஆண்டவரே அதை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அவர் மீண்டு வந்த காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரே நாங்கள் யோசித்து பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே இந்த உலகத்துல மனிதனாக இருக்கக்கூடிய எங்களுக்கு பாடுகள் உண்டுன்னு சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. அவ்வளவு பாடுகளை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டு, அப்பா மற்ற மனிதர்களோடு நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு வரக்கூடிய ஆண்டவரே சோர்வுகள், ஆண்டவரே எங்களுக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு முன்பாக கொடுத்து, ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களில் உம்முடைய பலன் பூரணப்பட்டு ஆண்டவரே நாங்கள் பலப்பட்டு கர்த்தருக்கென்ற அநேக காரியங்களை நாங்கள் செய்ய தேவன் தாமே எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே எங்களுடைய பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் பலப்பட்டு, ஆண்டவரே எங்கள் தேவன் எங்களை பலப்படுத்துகிறார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு பெரிய காரியங்களை ஆண்டவரை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நீர் எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக செயல்படுவதற்கு எங்களை நாங்கள் முழுமையாக விட்டுக் கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவரீர் நீர் எங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ, என்ன காரியங்களை எங்களை கொண்டு செய்ய இருக்கிறீரோ, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலைகள், பொறுப்புகள், ஆண்டவரே அது செக்குலர் ஜாப்லையும் சரி, ஆண்டவரே ஊதிய பாதையிலும் சரி, எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் தேவனுக்கென்று எதை செய்தாலும் மனிதருக்கென்று செய்யாமல் தேவனுக்கென்று செய்யக்கூடிய வாஞ்சி நீர் எங்களுக்கு அதிகமாக தாரும். ஆண்டவரே அப்படிப்பட்ட உணர்வை நீர் எங்களுக்கு தாரும். ஆண்டவரே எங்களுடைய எல்லா பலவீனங்களுக்கும் மத்தியிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். எல்லா பலவீனங்களுக்கும் மத்தியிலும் ஆண்டவரை நாங்கள் உண்மை தேடுகிறோம், உங்களுடைய வார்த்தையை நாடுகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை அதிகமாக பலப்படுத்தும். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே பழைய காரியங்களை குத்தி காட்டி ஆண்டவரே எங்களை கீழ்ப்படுத்துவது சாத்தானுடைய தந்திரன்றது ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. ஒருபோதும் அதற்கு நீர் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் எங்களை தேவனை நோக்கி ஆண்டவரை உண்மை பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசி வரும் பருவதற்கு நேராக ஆண்டவரை எங்களுடைய கண்களை ஏறெடுத்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய ஐக்கியத்திலும் நாங்கள் அதிகமாக பலப்பட்டு சவால்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்துல நாங்கள் சர்வே பண்ணுவதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும். நாங்கள் பலப்பட்டதோடு மாத்திரமல்லாமல் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் நாங்கள் பலப்படுத்த ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. இந்த நாள்ல நீ கற்றுக் கொடுத்த உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி சாமி. பங்கு பெற்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆண்டவரே உன் கருத்துல ஒப்பு கொடுத்து தாழ்த்துறோம். செய்தி கொடுத்த அண்ணனை உன் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. சுவாமி தொடர்ந்து நீர் ஆசீர்வதி எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமாக உங்களுடைய சத்தத்தை மெல்லிய ஆண்டவரே அமைதியோடு கேட்கக்கூடிய வாஞ்சியை நீர் எங்களுக்கு அதிகமாக தந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுடைய
நாங்கள் கேட்ட சத்தியத்தை கடைபிடித்து அதன்படி நாங்கள் நடத்த நீர் எங்களுக்கு தெரிவிச்சீங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துறோம். ரட்சகரும் மெய்ப்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.